ஒரு காட்டில் பல மிருகங்கள் வசித்து வந்தன. அங்கு வசித்து வந்த முயலுக்கு கர்வம் அதிகம். அதுதானே இக்காட்டில் வேகமாக ஓடுவேன் என்ற கர்வம் வந்தது. மெதுவாக நகரக்கூடிய ஆமையிடம் ஏளனமாக ஒருநாள் முயல் தன்னுடன் ஓட்டப் பந்தயத்திற்கு வருமாறு கேட்டது. முதலில் இல்லை எனக் கூறிய ஆமை முயலின் கர்வத்தை அடக்க வேண்டுமென நினைத்து ஆம் என்றது. பல மிருகங்களுக்கு இடையில் போட்டி ஆரம்பமானது. ஒரு முடிவிடமும் அறிவிக்கப்பட்டது. முயல் ஆமையை விட பன்மடங்கு வேகத்தில் ஓடியது. ஆமையோ மிகவும் மெதுவாகவே சென்றது. முக்கால்வாசி தூரம் ஓடி முடித்த முயல் ஆமை மெதுவாக வருவதைக் கண்டு ஒரு மரத்தின் கீழ் தூங்க செய்தது. ஆமையோ மெதுவாக முயல் தூங்கிய தூரத்தைக் கடந்து முடிவுக் கோட்டை நெருங்கியது. அந்த நேரம் தூக்கம் கலைந்த முயல் ஆமை எல்லையை நெருங்கியதைக் கண்டு ஓட்டம் பிடித்தது. எனினும் முயலுக்கு முதல் ஆமை வெற்றி இலக்கை அடைந்தது. கதையின் நெறி. ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின்ஸ் தி ரேஸ். கதையின் விடாமுயற்சியும் உறுதியும் வெற்றிக்கு வழிவகுக்கும். அதீத நம்பிக்கை தோல்விக்கு வழிவகுக்கும்.